ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட் சேனல் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் ஒரு யங்ஸ்டர் வந்து தூய பெருவிடை கோழியை மட்டுமே வச்சு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மோட நேம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் பெருவிடை சிக்ஸ் ஃபார்ம். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரபு. இப்போ புதுசாக நீங்கள் பெருவிடை ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம கேட்டிருக்கோம் அவங்ககிட்ட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்தடுத்து போட வீடியோ எல்லாமே பண்ணை சம்மந்தமான வீடியோ தான் நம்ம சேனலில் வரப்போகுது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட் சேனல் வ்ளாக். நம்ம போன வீடியோவில் வந்து உங்கள் பண்ணையை பற்றி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னே சில விஷயம்லாம் கேட்டிருந்தேன், சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி கோழி வளர்க்குறது, அதுக்கு மெடிசன் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பாட்டில் வந்து நான் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சிருக்கேன். அதை அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாங்க தம்பி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட் 2017 பாஸ் அவுட். முடிச்சோடனே வேலை கிடைச்சிருச்சு. கோயம்புத்தூர், பூனா, நாக்பூர் அந்த பக்கம் ஃபுல்லா மகாராஷ்டிரா ஃபுல்லா சுத்தி இருக்கிறேங்க. வேலை கிடைச்சோடனே ஒரு ஆர்வத்துல போனதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாம வந்தது தான். ஜாபை குவைட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கணும், ஆஃப்டர் மேரேஜ் நம்மளுக்கு சொந்த தொழிலா ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்தது தான். ஏன்னா முக்கால்வாசி ஒரு 5 வருஷம் பார்த்துட்டீங்கன்னா என்னோட யங்ஸ்டர் லைஃப் அங்கேயே போயிருச்சு, நார்த் சைட்லயே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு வைஃப் ஐடியா கொடுத்தாங்க. அவங்க ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, கார்டன். அதை அப்படியே டெவலப் பண்ணி இப்போ முக்கால்வாசி எங்களுக்கு அதில் தான் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. அதுக்கு அப்புறமேட்டு தான் ஆஃப்டர் 1 இயர் தான் நம்ம பெருவோட ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். பெருவோட ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணா, அம்மா கொஞ்சம் சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு தேவைக்காக. அதை ஏன் நம்ம பெரிய ஸ்கேலில் பண்ணக்கூடாது அப்படின்னு சின்னதாக வந்த ஐடியா தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுன்னு வைங்களேன். ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த மொத்தமா எவ்வளோ இடம்னா இருக்கு, எவ்வளோ ஏக்கர் இருக்கு உங்களுக்கு? நம்மளுக்கு வந்து ஒரு 6 ஏக்கரா இருக்குங்க. அதில் ஃபார்ம் அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ இடம்? ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் தான் போட்டுருக்கேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்றீங்களா, மொத்தமாக 1 ஏக்கர் தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான். இப்போ இவ்வளோ ஏக்கரால போட்டுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 ஏக்கரால ஃபுல்லாக வெளி மேட்சில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 கேட் இருக்கு. 3 கேட்டையும் காலைல திறந்து விட்டுட்டேன்னா ஃபுல்லாக வெளி மேட்சுக்கு போயிடும். பார்ட்டிஷனில் இருக்கிறது மட்டும்தான் உள்ளாரியே இருக்கும், அது வெளியே போகாது. அதுவுமே பசுந்தீவனம் போட்டுருவோம். அதான் அந்த ப்ரீடிங் சீசன்ல மட்டும் வெளியில போக முடியாது. ஆமா, இப்ப அடை தெளிஞ்சோன்னா அதை எடுத்து நம்ம பச்சை மேய விட்டுருவோம். பச்சை மேய்ஞ்சி நல்லா குருத்து தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் திரும்ப ப்ரீடிங் போடுவோம். ஓகே ஓகேண்ணா. இதுல மாத செலவுனா உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? மாத செலவுனா ஃபீடு மேனேஜ்மெண்ட் தான், ஃபீடு மெடிசன். மேக்ஸிமம் வந்து கம்பு, மக்காசோளம், ஆரியம் இதுக்கு அதிகமாக தான் ஆகுங்க. குறைஞ்சபட்சம் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்றேங்க, ஒரு 15,000 20,000 மேலே ஆகிடும் மாத செலவு. கண்டிப்பாக அவங்க. ஓகே ஓகே. இதுக்கு எந்த மாதிரி நோயெல்லாம் வரும், நோய் வந்துச்சுன்னா எப்படி தடுக்கிறதுன்னு? ஃபர்ஸ்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட். பெருவோட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தீவன செலவு வந்து நீங்க வந்து கம்மி பண்ணணும். தீவன செலவு எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, பசுந்தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெளியிருந்து தீவனம் வாங்க தேவையில்லை. புரியுதுங்களா? பசுந்தீவனம் என்னன்னா இந்த சூப்பர் நேப்பியர், நிறைய இந்த மல்பெரி தலை, அந்த மாதிரி பெருவோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடிங்கெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒருவேளை பசுந்தீவனம் கொடுத்தா கூட போதும், ஒருவேளை கம்பெனி ஃபீடு, கம்பு, ஆரியம் அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. அடுத்தது டிசீஸ் மேனேஜ்மெண்ட். டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ல முக்கியமாக இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. இப்போ மழை காலத்தில் சளி பிடிக்கும். மழை காலம் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு பார்த்தா அடுத்தது வெயில் காலம். வெயில் காலத்தில் கழிச்சல் நோய் வரும். வெயில் காலம் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு அடுத்தது போனோம்னா திரும்ப பனிக்காலம் வருங்க. பனிக்காலத்தில் 2மே வருங்க. குறுகல் நோயும் வரும் சிக்ஸுங்களுக்கு, ரக்கத்தொங்கல் நோயும் வரும். அது இல்லாமல் பெரிய கோழிங்களுக்கு சளியும் பிடிக்குங்க. இதெல்லாமே டிசீஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வெயில் காலத்தில் அதுக்கு தேவையான நிழல் வேணும். மழை காலத்தில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த சாக்கடை தண்ணி அது மாதிரி குடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, அது எங்கே வேணாலும் போய் தண்ணி குடிச்சிக்கும், பச்சை மேய்ச்சிக்கும், தெரியுங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான மெடிசன் வந்து டெய்லி நீங்கள் ரெகுலராக தண்ணியில் கலந்து வச்சுட்டு வரணும். அதே மாதிரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து R2B இன்ஜெக்ஷன் நீங்க ரெக்கப்படையில கண்டிப்பா போட்டே ஆகணும். அது வந்து நம்ம ரெக்கமெண்டபிள் தான், கவர்மெண்ட் நாம்ஸ் படி. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனீங்கனாலே சனிக்கிழமை உங்களுக்கு ரெக்கப்படையில போட்டு வந்துடுவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை R2B இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டாகணுங்க. ஓகேண்ணே. இது மெடிசன்லாம் போடாம இயற்கை முறையில நம்மளால வளர்க்க முடியாதானே? வளர்த்தலாங்க, தாராளமா வளர்த்தலாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, அவங்க வந்து இப்பதான் புதுசாக ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 10 சிக்கு இல்லை ஒரு 10 கோழி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இயற்கை மூலியமா பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுவே ஒருத்தர் ஒரு 30-40 கோழி எடுத்து வளர்த்துறாங்க அப்படின்னா அந்த பசுந்தீவனம் வந்து அதுங்களுக்கு பத்தாம இருக்கும். அப்போ வந்து உடம்புல வந்து நியூட்ரிஷன் குறைபாடு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணா, எக்ஸ்டர்னலா இங்கிலீஷ் மெடிசன் நீங்க கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பரா இருக்குங்க. ஓகே ஓகே. இது உங்க முழு நேரம் தொழிலே இதே தானா, இதுல வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா? இல்ல, ஃபுல் டைம் இதுதான். இது பிளஸ் ஆர்கானிக் கார்டன் வைஃபோடது. இந்த கொஸ்டின் ஏன் கேட்கறேன்னா, சில பேர் வீடியோ பாத்துறாங்க, பார்த்து டக்குன்னு நம்மள ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த அளவு அதுல வருமானம் வரது கிடையாது.
இப்போ வீடியோவில் சொல்றவங்களும் சில பேர் வேலை பார்ட் டைமா இதை வச்சுக்குவாங்க, வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்க, அதை யாரும் சொல்றது கிடையாது. அதனாலதான் இந்த கொஸ்டின் இல்லைங்க. கண்டிப்பா இப்ப நிறைய யங்ஸ்டர் வந்து எனக்கு கேட்கற கொஸ்டின் அதுதான். ஆனா நான் இப்ப ஆரம்பிக்க போறேன், ஒரு எந்த வேலைக்கும் போல இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாபுக்கு போங்க, அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, அதுல ஒரு சேலரி இன்கம் எடுங்க, அதை ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க, அந்த சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒரு வேலையில இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தொழில வந்து உங்களுக்கு ஒரு அடிபட்டாலும் நீங்க வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு திறமையா இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஆரம்பிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஒரு சின்ன ஸ்கேல்லேருந்து ஆரம்பிக்கணும். சின்னதாக ஒரு 10 சிக்கு எல்லாம் ஒரு சேவல் ஒரு ஃபீமேல் அந்த மாதிரி வாங்கி ஆரம்பித்து அந்த கஷ்டத்துலேருந்து மேலே போனீங்கன்னா மட்டும் தான் உங்களால் சமாளிக்க முடியும். தெளிவாக சொல்கிறேன், கடன் வாங்கி ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதீங்க. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதில் க்ரோத் ஆக நீங்கள் மெடிசன் கொடுத்து பார்ப்பீங்க இல்லைங்களா, அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பித்தேன், அதனால தான் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஓகேண்ணே. இப்போ நம்ம கிட்ட இருக்க ஃபீமேலுக்கு வந்து காலில் டேக் போட்டுருக்கீங்க, ப்ளூ கலரு, எல்லோ கலரு, அப்புறம் கிரீன் கலர், இந்த மாதிரி டேக் எல்லாம் போட்டுருக்கீங்க. எதுக்குன்னு இந்த மாதிரி டேக் போட்டு வச்சிருக்கீங்க? மொத்தம் 3 கலர்ல போட்டிருப்பேன். ஒன்னு வந்து எல்லோ, இன்னொன்று வந்து கிரீனு, இன்னொன்று வந்து ப்ளூ. எல்லோங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா என்னோட செட்டு, அதாவது நான் ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது என்னோட பேரண்ட்ல இருந்தே ஆனதுங்க. அடுத்தது கிரீன் வந்து கேரண்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. தம்பி என்ன செட்டுக்கும் அது போட்டிருப்பேன். இன்னொன்று வந்து கேரண்டி செட்டுக்கும் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கட்டுக்காரங்கிட்ட இருந்து எடுப்பேன். நான் இந்த கட்டுக்கு இது பண்ணுவாங்க இல்லைங்களா, விளையாட்டு பயிற்சி, அவங்ககிட்ட இருந்து எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்ககிட்ட இருந்து எடுத்தது. இப்போ அந்த சிக்லேருந்து இறங்குற அந்த ஃபீமேலேருந்து இறங்குற சிக்ஸ் எல்லாமே கேரண்டியா நல்லா விளையாடும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ 10 சிக் இறங்குதுன்னா ஒரு 5லேருந்து 6 சிக் வந்து நம்ம கேரண்டி தரலாம். 10க்கு 10 எப்பயுமே நம்ம தரக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரே நாளில் 10 குழந்தைங்க இதாகுதுன்னா பிறகுது அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறாது. சேம் கான்செப்ட் அதுதான். ஒன்று கால் ஊக்கம் வராது, இன்னொன்று சரியா முதுகு பெண்டா ஊக்கம், இல்லைன்னா ஒவ்வொன்று சரியா விளையாடாது. அதனால 10க்கு 5லேருந்து 6 சிக்கு வந்து நல்லா விளையாடுங்க. அடுத்து வந்து ப்ளூ கலர் வந்து இருக்கிறதுலே டாப் ஆனது. அந்த மாதிரி ஃபீமேல் லைனேஜ் தான் அதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக போடுறது. இப்போ 10 கோழி இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து நிறைய மிக்சிங்ல விடுறோம் அப்படின்னா எது கூட ப்ரீடிங் போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கணும். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி கிடையாது, கசகசன்னு ஓட மாட்டோம். தெளிவாக பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக் வைஸ்ல நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மேலாண்ட போட்டோம்னா சிக்ஸும் தெளிவாக வரும், கஸ்டமர்கிட்ட போகும்போது கஸ்டமரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேண்ணே. இதுதான் அதோட இது. ஓகே, நீங்க எந்த மாதிரி சிக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ 1 டே சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இப்போ 2 மந்த் 4 மந்த் இந்த மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி கொடுப்பீங்க? அதோட பிரைஸ் என்னவா இருக்கும்? நம்ம வந்து அதிகமாக விளையாட்டுக்கு தான் கொடுக்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா 1 டே சிக்கு 1 மந்த் சிக் கொடுக்குறது இல்லை. நான் ஸ்டார்டிங் இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வந்தேன். அதாவது மார்க்கெட்டில் தனியாக தெரியணும் அப்படின்னா எனக்கு நான் வந்து 60 நாள் சிக்ஸாக தான் தரணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்தேன். ஏன் 1 டே அண்ட் 1 மந்த் கொடுக்கல அப்படின்னா 1 டே அண்ட் 1 மந்த்ல வந்து நம்மளால தரம் பிரிக்க முடியாது. தெளிவான சிக் இருக்கா, க்ரோத் வைஸ்ல கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியாது. இதுவே 2 மாதம் அப்படின்னா ஒரு கோழிக்கு 10 குஞ்சு பொறிக்குதுன்னு வையேன், அதில் வந்து 2 குஞ்சு எப்படி இருந்தாலும் ஏதாவது குறைபாடு இல்லாமல் சரியா வளராது, இல்லைன்னா மூக்கு பெண்டாவோ கால் பெண்டாவோ அதெல்லாம் பிரிச்சிருவேன். ஓகேங்களா, பிரிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 8 சிக்கில் எது தெளிவாக இருக்கோ அதை மட்டும் தான் நான் கஸ்டமர் கொடுப்பேன். அப்படிங்கும் போது அந்த 2 மாதத்துல கொடுக்கும்போது கஸ்டமர் ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த 1 மந்த் 1 டே அதனால தான் தரதில்லை. அது இல்லாமல் விளையாட்டு கொடுக்கறதுனால லைனேஜை பார்த்து தெளிவாக கொடுப்போம் வைங்களேன். ஓகேண்ணே. என்ன பிரைஸ்ண்ணே வரும்? இப்போ 4 மந்த்ஸுக்கு 2 மந்த்ஸுக்கு தான் கொடுக்குறீங்க, அது ஒரு சிக்கோட பிரைஸ் எவ்வளோ வரும்? இல்லை பேரா கொடுப்பீங்களா, எப்படி கொடுப்பீங்கண்ணே? நம்ம வந்து 2 மந்த் சிக்ஸ் வந்து 500ன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு சிக்கோட பிரைஸ் வந்து 500, 60லேருந்து 65 நாள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். 3 வேக்சின் போட்டுருவேன், F1, IBD அண்ட் லசோட்டா. கஸ்டமர் கேட்டாங்கன்னா R2B இன்ஜெக்ஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா போட்டு வந்துருவோம். டெலிவரி பண்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது மட்டும் தான் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 6 மட்டும் தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றபடி பட்டா சேவல் ஃபீமேல்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். டைரக்ட் கஸ்டமராகவும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் நம்ம மேங்களூருக்கு ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இப்போ பஸ்ஸில் வைக்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக வைக்கிறாங்களா, கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்கேஸ் இன்ஜின் பக்கத்தில் வச்சிடறோம், டிரைவர் தெரியாமல் இன்ஜின் மேலே எடுத்து வச்சிடறாங்க, ஏதாவது ஒரு சிக்கு 2 சிக்கு இழப்பீடு ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு கால் பண்ணாங்களாலே போதும், அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் அது என்னோட பொறுப்பு. ஓகே ஓகேண்ணா. இப்போ பெரிய கோழிலாம் கொடுக்குறீங்கன்னா அதே ஏதாவது ப்ரைஸ் நான் கொடுப்பீங்க, அது எந்த மாதிரி கொடுப்பீங்க? இப்போ பட்டா ஒரு ரேட்டாக இருக்கும். என்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து பட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 4Kக்கு மேலே தான், 4000 அந்த மாதிரி. மேல் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு 1 இயர் சேவல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ரெடி கண்டிஷன் இருந்துச்சுன்னா விளையாட்டை பார்த்து கொடுப்போம். டேரெக்டாக கஸ்டமர் வருவாங்க, அதோட விளையாட்டை பார்த்துட்டு 2 சேவலோட விளையாட்டையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ப்ரைஸ் அப்போ நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் பயிற்சி கொடுத்து தான் வச்சிருப்பீங்க? ஆமாம். ஓகே, அதான் ரெடி கண்டிஷன். ஓகே ஓகேண்ணா.
இப்போ நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 ல இருந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க தம்பி. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த பண்ணையில முதல்ல? இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக தெரியலிங்க. ஒரு எப்படி இருந்தாலும் நான் ஜாப்லேருந்து சம்பாரிச்சு எடுத்து வந்து போட்டது தாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து எடுத்தது தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 to 10 lakh இருக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். கரெக்டான கணக்கில் அதனால ஒரு 5 to 10 லட்சத்துக்குள்ளார ஆயிருக்கும். ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னா ஒரு 50%ங்க. ஏன் அப்படின்னா நம்ம எடுக்க அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போகிறதுனால அதை நம்ம சேவிங்ஸாக வைக்க முடியாது. இப்போ இன்னைக்கு ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா அடுத்தது நம்ம இன்னொரு ஃபார்முக்காக நம்ம செலவு பண்ணுறதா தான் இருக்குது, அந்த மாதிரிங்க. ஓகே ஓகேண்ணா. பொதுவாக பெருவிட கோழின்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 12 முட்டை 13 முட்டை இந்த மாதிரி தான் வைக்கும். இப்போ அதுலேருந்து நீங்கள் அடை வச்சு பொரிச்ச சிக்கு எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு 50% கிடைக்குது, இல்லை 90% கிடைச்சாலும் இதில் வந்து அந்த சிக்கோட ரேஷியோ வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் பெருவிடையை பொறுத்த வரலாம். இப்போ சிறுவிடைனா உங்களுக்கு அதிகமாக முட்டை வைக்கும், அதிக எண்ணிக்கையில் இருக்கும், அது கறிக்காக அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் விளையாட்டுக்காக மட்டும்தான் ஸ்பெஷலாக இது பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா? இப்போ ஒரு 9 சிக்கன் இந்த மாதிரி தான் இறங்குது, அதில் ஒரு 50% தான் உங்களுக்கு கிடைக்குது, அந்த மாதிரினா உங்களுக்கு இந்த கொடுக்குற ரேட்டுக்கு இது கட்டுப்படி ஆகுமா எப்படின்னு? கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சொன்ன இல்லைங்களா, அதுக்கான செலவும் நம்ம சேல் பண்ணுற செலவும் ஓரளவுக்கு ஈக்குவலண்ட்டாகவே வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? அதனால் இந்த தொழில் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது கை கொடுக்குங்க. நான் வந்து பிடிச்சி பண்ணுறேன், அதனால் வந்து இதில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அது என்னோடய இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது எனக்கு அவ்வளவோ தெரிவிக்காதுன்னு வைங்களேன். ஓகே ஓகே. இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பொதுவாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குண்ணே. நம்ம இப்போ கோழி பண்ண வைக்கிறோம்னா கோழி வளர்த்தாலே பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது எச்சத்தோட ஸ்மெல்லுக்கு பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பண்ணையில எப்படி அதை பாக்குறீங்க? நம்ம ரெகுலரா கூட்டிடணுங்க. நம்ம பார்த்துட்டுனா பண்ணையில நீங்க முழு நேரம் உங்களோட கண்ணு அதில் தான் இருக்கணுங்க. இப்போ 2 பிஸ்னஸாக பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கவன குறைபாடு ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து தெளிவாக ஒரு 2 நாளைக்கு ஒரு தரமாக கூட்டணும், இல்லை ஒரு 4 நாளைக்கு ஒரு தரமாவது பண்ணையை கூட்டி சாணி தொழி போடணும். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கோழி இப்போ 24 மணி நேரம் பண்ணையிலே இருக்கும் போது ஒரு கோழி எங்கேயாவது போய் ஒரு உறங்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் அதை ஏதோ உறங்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பார்த்து அதுக்கு மெடிசன் கொடுத்தா மட்டும் தான் சரிப்பட்டுரும். இப்போ அந்த கோழி 2 நாள் அங்கேயே உறங்கிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப மீறி போயிடும். அது 3ஆவது நாள் நீங்கள் எடுத்து மெடிசன் கொடுத்தீங்கனாலும் அது பிரயோஜனம்லாம் போயிடும். அதனால இப்போ ஒரு பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முழு தொழிலாக அதை பண்ணணும். இல்லைன்னா பார்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலாக எடுத்து கம்மியான உருப்படியில் ஆரம்பித்து பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முழு நேர தொழிலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோழிங்களோட குறைஞ்சபட்சம் 8லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் கோழியோட ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுங்க. அப்போனா மட்டும் தான் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். இல்லை நான் இன்னொரு வேலையும் பண்ணுறேன் இந்த வேலையும் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கவன குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடி விடுவோங்க. என்னோட கடைசி கொஸ்டின் இதுதான், உங்களுக்கு சிட்டுக்குருவி எந்த அளவு பிடிக்கணும்? சிட்டுக்குருவி பிடிக்குமா? எந்த அளவு பிடிக்கணும்? இல்லை பிடிக்கும், நாமளும் ஒரு விவசாயிங்க தானே. அப்போ சிட்டுக்குருவி பிடிக்காமலாம் இல்லை, ரொம்பவே பிடிக்கும். நம்ம காலையில் தூக்கத்தை எழுப்பி விடுறதே இதுதானே, கண்ணாடி கொத்தி எழுப்பி விடுறதே இதுதான். சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்க நாமளாம் 90s கிட்ஸு. அது இல்லாமல் இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது, அது ஒன்று தான். இன்னொன்று அழியக்க முக்கியமான காரணம் வேறு ஒன்றும் இல்லை, என் பேக்கெட்டில் இருக்கிறத இந்த ஃபோனோட ரேடியேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது அழிஞ்சிட்டு வருது. நானும் ஒரு பிளானில் இருக்கிறேன், சும்மா ஃபார்மை சுற்றி கொஞ்சம் நிறையா பாக்ஸ் வச்சு அதை இனப்பெருக்கம் செய்யறதுக்காக பண்ணலாமா அப்படின்னு என்னோட ஒரு பிளான்ல இருக்கு. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஃபோன் தான் அப்படின்னு சொல்றீங்க, ரேடியேஷன் தான். ஆனா அது உண்மையான காரணமே கிடையாதுங்க. ரேடியேஷன்னால சிட்டுக்குருவி அழியுதுன்னு சொல்லி ஆராய்ச்சிலாம் பண்ணி அதனால அழியுதுன்னு அவங்க ப்ரூஃபே பண்ண கிடையாது. எதனால அழியுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மருந்துக்கு மாறிட்டோம். ஓகே, தோட்டத்துல எந்த அளவு நம்ம மருந்தை கொட்டுறோமா, நம்ம விளைச்சல் அதிகமா வரும்னு சொல்லிட்டு மருந்தை வாரி தோட்டத்துல கொட்டிட்டு இருக்கோம். மண்ணோட தன்மையும் மக்கி போயிடுது. அது இல்லாம அந்த புழு பூச்சி எல்லாமே சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த இது எதுவுமே கிடைக்காது, ஏன்னா ஃபுல்லா மருந்து அடிச்சிடுறாங்க. அதுல ஒரு புழு பூச்சி கூட இருக்காது. செடி பாக்குறதுக்கு பலபலன்னு இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப செடியை வச்சு வளர்க்குறாங்க. ஏன்னா அது அவங்க ஈல்டு எடுக்கிறாங்க, விவசாயிங்க ஈல்டு எடுக்கிறாங்க, அவங்கள ஒரு குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துல வந்து விதை வாங்கினாங்கன்னா இந்த மருந்தெல்லாம் விதைச்சதுக்கு அப்புறம் இந்த மருந்தெல்லாம் போட்டாதான் அது இப்ப வருது. அதான் இந்த மருந்தெல்லாம் போட்டாதான் அவங்க எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டாங்க. இது அழியாம நம்ம பாதுகாக்கலாம். அழியாம பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூரை வீடுங்கலாம் நிறைய இருந்துச்சு. இப்ப சிட்டுக்குருவிங்க பார்த்தா மனுஷனோட ஒரு இணைப்பாதான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. காட்டுல போய் தனியாவோ கூடு கட்டி மரத்துல கூடு கட்டி எல்லாம் வாழ்ந்தது கிடையாது. புதற மாதிரி இருக்கிற இடத்துல கூடு கட்டும். அது இல்லாம இப்ப கூரையில தான் போய் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ கூரை வீடுங்க இல்லாம போயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா சின்ன சின்ன காட்டன் பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இப்போ ஷூ வாங்குறோம், இப்போ ஏதோ ஒரு இது வாங்குறோம்னா சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பாக்ஸை வந்து கட்டி வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு கூடத்தை போட்டு வச்சோம்னாலே போதும், சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டும்.
அந்த மாதிரி உங்க ஃபார்ம்ல பண்ணலாம் ஐடியால இருக்கீங்களா எப்படி? நான் தான் லாஸ்ட்டாக சொன்னேன், கண்டிப்பாக நான் பண்ணலாம்னு தான் ஒரு விருப்பத்தோட இருக்கிறேன். ஏன்னா அது இருந்ததுனாலும் கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். அது அழியாமல் தடுக்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே. ஆனால் நீ சொன்னது புதுசாக இருந்துச்சு தம்பி. ஓகே, இதுதானே உண்மை. இல்லை பரவாயில்ல. எல்லாமே கார்பரேட் கம்பெனி முதல்ல நம்ம எல்லாமே இது பண்ணி வச்சிடறோம். இப்ப மருந்துனால அதெல்லாம் ஏதாவது போனா அவங்களுக்கு வியாபாரம் அடிபடுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மேல பழிய போட்டுறாங்க. ஃபோன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுவுமே உண்மையாவே இருந்தாலும் அது ஒரு 20% கூட அது உண்மையா இருக்காது. 80% உண்மையா இருக்குது இந்த மாதிரி மருந்துனாலதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது. பரவாயில்ல, நீ சொன்ன ஆன்சர் யோசிக்க தகுந்ததா இருக்கு எனக்கு. நான் நிறைய இது படிச்சிருக்கேன். நானும் ஆர்கானிக் ஃபார்மர் தான், ஆனா நான் இந்த அளவுக்கு இதை நான் யோசிக்கவே இல்லை. நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய இது பார்த்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. இப்போ நீங்களுமே ஆர்கானிக் ஃபார்ம் பண்றீங்க. இதுல வந்து நீங்க நார்மலா இப்ப தோட்டத்தில் தண்ணி விட்டுட்டு போய் தோட்டத்துல நின்று பாருங்களேன். லைட்டா நீங்க எந்த மருந்துமே போடல தோட்டத்துக்கு அப்படின்னா நீங்க தண்ணி விட்டுட்டு எடுத்து பாருங்க. மண்ணை கொஞ்சம் நோண்டி பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு மண்புழு இருக்கும். நீங்க இதே உரத்தை போட்டுட்டீங்க மண்புழுவே வராது. 60 அடிக்கு கீழே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் பண்றவங்க ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்கள வீடியோ எடுத்தேன். அவங்க எனக்கு சொன்னாங்க இந்த இன்ஃபர்மேஷன். எனக்கு அவங்க தான் சொன்னாங்க 60 அடிக்கு கீழே போயிருங்களாம் மண்புழு வந்து மண்ணுல இருந்து 60 அடி கீழே போயிருமா. இதுமே நம்ம எந்த மருந்து அந்த மாதிரி போடாம இருந்துச்சுன்னா அது வந்து மண்ணை சாப்பிட்டா அது எச்சத்தை போடும். அந்த எச்சம் தான் அதுக்கு உரமா மாறும், மண்புழு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நேச்சுரலாவே நம்ம தோட்டத்துல நடக்கும். இந்த மாதிரி மண்புழு இருந்துச்சுன்னா மண்ணுக்கடியில காற்றோட்டமாவும் நல்லா இருக்கும். தண்ணி இறங்கும், அந்த வேருக்கு சீக்கிரமா இறங்கும். இதனால செடி நல்லா குரோத்தாவே இருக்கும். ரொம்ப நன்றி. ஓகே, நான் உங்க அனுபவத்தை வந்து சிறப்பா சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்த ஃபார்ம் ஆரம்பிக்க போறீங்க, செகண்ட் ஃபார்ம் ஒன்று ஆரம்பிக்க போறீங்க. அது என்ன எவ்வளவு நாள் ஆகும் வேலை முடியறதுக்கு? 2 மாசம் ஆயிடுங்க. 2 மாசம் ஆகும். ஓகே, நம்ம அதையும் வந்து விசிட் பண்ணலாம். இவ்வளவு நாளா எனக்காக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கரெக்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி தம்பி. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், விபி பெட்ஸ் அண்ட் வீலாகுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன பையன் அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாங்க, வளர்றதுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.